ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லியும் இட்லி சப்பாத்தி பூரின்னு இப்படியே செஞ்சிட்ருக்கோமே, இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்ட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு அதை மசித்து அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டு வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு உருளைக்கிழங்கு மசித்து வச்சதை போட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், சால்ட்டு போட்டு கொத்தமல்லி இலையை போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஆற வச்சுட்டேன். அடுத்தது கோதுமை பிசைஞ்சு வச்சுருந்தேன். அதை எடுத்து உருட்டி அப்படியே ஒரு உருட்டி அதை சென்டரில் அந்த மசாலாவை எடுத்து அப்படியே பொறுமையாக வச்சுட்டு அப்படியே சாஃப்டாக பூ மாதிரி கையில் எடுத்து மெல்ல அப்படியே இது பண்ணி ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்து அப்படியே திரும்ப சாஃப்டாக அப்படியே பொறுமையாக சப்பாத்தி சைஸில் உருட்டி தவாவில் எண்ணெய் ஊற்றி இந்த பக்கம் ஒரு பெரட்டை அந்த பக்கம் ஒரு பெரட்டி வேக வச்சு அப்படியே எடுத்தேன். எக்ஸானுக்கு லீவுன்றதால இன்றைக்கி ஃப்ரீயாக வீட்டில் சாஸ் வச்சு சாப்பிட்டான். ஓகே காய்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.